தம்பி தம்பி தம்பி, இந்த தண்ணியாச்சும் குடியா. தம்பி, எங்க எல்லாத்துக்குமே நீதான் ஏன் முக்கியம். மாமா கருப்பு வந்துருச்சா? நான் போய் பார்த்துட்டு வரேன். மாமா எனக்கு கருப்பன் கிடைக்கல. மாமா டிவில பார்த்தேன், கருப்பு எல்லாரும் குத்தி தூக்கிருச்சு. நான் பார்த்தேன் மாமா. அது தேடி அலைஞ்சியா? உனக்கு நான் காலையும் கொடுவா. மாமா வலிக்குதா? இனிமே நீ போகும்போது நானும் வரேன் மாமா. மல்லிகா, மல்லிகா. அப்பா அவங்கள நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? அறிவு இருக்கா உனக்கு? அப்பா, அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. உட்கார சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. எங்க போய் தொலைஞ்ச? எதுக்கு வந்திருக்காங்களா? நல்லது நடக்கிற நேரத்துல இதுங்கெல்லாம் எதுக்குடி? அப்பா கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா, ப்ளீஸ் பா. நீ வாய மூடிட்டு இருக்கியா? அப்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம். ஏய், என்ன வேணும்னு கேட்டா அனுப்பிவிடு. ஐயா, ஒன்னா படிச்ச பிள்ளைங்க ஒண்ணுக்கொன்னு மனசார ஆசைப்பட்டுருச்சிங்க. இப்படியே விட்டுட்டா மனசளவுல காலத்துக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கு உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்து காலத்துக்கும் உன் வீட்டுல சாணி வர சொல்றியா? இந்த பாரு, சாதி சனத்துல ஒன்னா இருந்தா பத்தாது, எல்லா விஷயத்திலையும் ஒன்னா இருக்கணும். நான் என் பொண்ணை நல்லா வளர்த்து படிக்க வச்சு என்ன மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா உன் பையன் என்ன பண்றான்? அலங்காநல்லூர், அரளிப்பாறை, சிராவயல்னு ஊர் ஊரா போய் வாடி வாசல், ஜல்லிக்கட்டு, வடமஞ்சு விரட்டு, வெளிமஞ்சு விரட்டுன்னு காலையை கொண்டு போய் கைத்தட்டு வாங்கிட்டு வரான். அந்த கைத்தட்டு பசிக்கிற வைத்த நிரப்பாது, வசதி வாய்ப்பையும் தராது. என் பொண்ணை கட்டிட்டா அவ சம்பாதிக்கிற காசை வச்சு இன்னும் அவளுக்கு கோலையை வாங்குவீங்க. அதுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்குன்னு வாங்குவீங்க. என் பொண்ணை பட்டினி போடுவீங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு வாழ தெரியாது. உன் பையனை கட்டிட்டு காலத்துக்கும் வயிற்றுக்குள்ள பசியும் கண்ணுல ஏக்கத்தையும் வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி வறுமையிலும் பெருமை பேசிட்டு வாழ சொல்றியா? முதல்ல கிளம்பு, நல்லது நடக்கிற நேரத்துல. சல்லி காசு சம்பாதிக்க வழி இல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு. பொண்ணு வேணுமா? பொண்ணு சீ போங்க. நீ வாங்க போலாம். இத பாருங்க, ஆசைப்பட்டதே ஏழையா இருக்க என் அண்ணன் மனசு மட்டும் இல்ல, வசதி படிச்ச உங்க பொண்ணு மனசும் தான். தங்கம், பூன் சொல்றேன்ல. அத்தை,
என்ன மன்னிச்சிருமா. அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. பாப்பா அடம் பண்ணக்கூடாது. இந்த பூவை சாப்பிடுமா. ஹலோ, நான் தங்கம் பேசுறேன். அண்ணன் வீட்டுக்கு வந்துருச்சு. அண்ணா மாடு இன்னும் கிடைக்கல. அதான் நான் குரூப்ல போட்டோ போட்டிருக்கேன். நீங்க யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, சரியா? அது இல்லாம எங்க வீட்டுல யாருக்கும் நிம்மதியே இல்லை. அம்மா சாப்பிட்டு போமா. அம்மா நீச்சல் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போமா. ஐயா வாங்கய்யா. வாங்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்கய்யா. வாங்க வாங்க. இந்தா இத புடி. ஐயா, நீங்க போய் என் வீடை தேடி வந்துட்டு ஒத்த வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நான் தானம்மா தேடி வரணும். அதானம்மா முறை. ஐயா, உங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நம்ம வீட்டில் என்ன, அதை சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சவங்க மூலியமா அரியலூர் அருணாச்சலம் வீட்டில் பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. போய் பார்த்தோம், பொண்ணும் பிடிச்சிருக்கு, ஜாதகமும் அமைஞ்சிருக்கு. கல்யாணத்தை பற்றி பேசும்போது சொந்த ஊர் பிரான்மலைன்னு சொன்னேன். உடனே அவங்க வேலுவை தெரியுமா, வேலுவோட அம்மாவை தெரியுமான்னு கேட்டாங்க. கருப்பணியும் தெரியுமான்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் தெரியும்னு சொல்லியிருந்தேன். போனதும் அவங்கக்கிட்ட ஃபோனை போட்டு கொடுங்க, எங்கே முடிவை நான் அவங்கக்கிட்டே சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஐயா, நான் அவங்க யாரையும் பார்த்ததில்ல, ஃபோனில் தான் பேசியிருக்கேன். கருப்பு இன்னைக்கு அப்படி விளையாண்டா இப்படி விளையாண்டான்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இப்போ வேலுவோட அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நீங்களே அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசுமா, பேசு. ஐயா, எவ்வளோ பெரிய மனுஷன் இன்னைக்கு என் வீட்டு படியேறி வர வச்சிட்டீங்களே. என்ன பொறுத்தவரையிலும் நீயும் கோடீஸ்வரிதாம்மா. ஐயா, அவங்க பரம்பரை பரம்பரையா இந்த ஊருக்கே சோறு போட்ட குடும்பம். நம்ம பொண்ணு இந்த வீட்டுல வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. நல்ல குடும்பம் ஐயா. என்னையா யோசிக்கிறீங்க? பொண்ணை கொடுத்துருங்க ஐயா, நல்லா இருப்பா. மாடு வளர்க்குற வீட்டில் தான் குடும்பம் விளங்கும். நீ சொல்லிட்டல, சந்தோஷமா என் பொண்ணை கொடுக்குறம்மா. இந்தா கொடுக்குற ஐயா அவங்க கிட்ட. ஐயா ஐயா, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுயா. சொல்லுங்க. நல்ல நாளா பார்த்து நாங்களே உங்க வீட்டுக்கு வரேங்க. ரொம்ப சந்தோஷம். தாயே வேடிச்சம்மா. அம்மா, நான் பணம் காசு சம்பாதிக்கணும்னு தான் ஊரை விட்டு போனேன். நீங்கள் உள்ளூர்லேயே இருந்து பேரும் புகழும் சம்பாரிச்சிருக்கீங்க. அதுதாம்மா ரொம்ப பெரிய விஷயம். பணம் காசு தான் முக்கியம்னு நினைச்சோமா, ஆனா பேரு புகழ் தான் முக்கியம்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்போ நாங்கள் வரோம்மா. போயிட்டு வாங்க ஐயா. வரட்டுமாம்மா? வரோம், வாங்கம்மா. ஆத்தா, சாமி வேடத்தியம்மா சொல்றா, 4 கால் ஜீவனை தேடி தேட வந்திருக்க. ஆமா சாமி, என் புள்ள என் கைக்கு கிடைச்சிருமா சாமி? ஆத்தா வாக்குப்படி கிடைக்கும், ஆனா கொஞ்சம் காலதாமதமாகும். சாமி, என் புள்ள வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆகுது. அது ஆரோக்கியம்லாம் எப்படி சாமி? பாதிச்சுட்டே இருக்கு, பயப்பட தேவையில்லதா. ஒரு ஜீவராசியம் கிட்டத்துல இருக்க முடியாது. சரி சாமி. குலத்து வேண்டிக்கா, உன் புள்ள தாளா வீடு வந்து சேரும். சரிங்க சாமி. ஐயா, என்னப்பா வேணும்? இந்த காளையை பார்த்தீங்களா?
பார்க்கலையே. எந்த ஊர் ஜல்லிக்கட்டில் அவுத்தது? வேந்தம்பட்டியில். ஓ இல்லைப்பா, இல்லை. சாப்பிட என்ன இருக்கு? இட்லி, பொங்கல், பூரி. உள்ள போய் சாப்பிடுங்க. சாம்பார் நிறைய ஊற்றுப்பா. அண்ணா, நம்ம சதீஷ் கிணத்துல ஒரு ஜல்லிக்கட்டு காலை விழுந்து கிடக்குது. டேய் வாங்கடா வேலை. போயிடுறீங்களாண்ணே? நான் வரேண்ணே. யாராவது கேட்டா சொல்லுங்கண்ணே. அண்ணே எந்த கிணறுண்ணே? இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குண்ணே. ஏறா, சீக்கிரமா ஏறா. போட 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 போட. ஏ தம்பி, காசு கொடுங்கப்பா. ஏ உங்களை தான். ஏன் இல்லைங்கப்பா. இந்த காலை எங்கேயாவது பார்த்தீங்க? பார்த்தேன். எங்க? இதே மாதிரி செல்போன்ல இங்கே தான் பார்த்தேன். என்னன்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. ஆமாப்பா, உங்க ஆளுங்க இதே படத்தை என்கிட்ட காமிச்சு காளையை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. கடையில சாப்பிட்டாங்க. காசு கூட கொடுக்காம ஓடி போயிட்டாங்கப்பா. காசை விடுன காசு இருந்தா காசை வச்சுக்கணேன். காலை எங்கன்னு கிடக்கு? அந்த கடைக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அங்கதான் கிடக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? வாங்கடா போ. ஏன்பா பாக்கி காசை வாங்காம போற? சந்தோஷமா நீயே வச்சுக்கணே. வந்திருக்கிறது மாட்டுக்காரன் தான்டா. பாத்தீங்களா? வண்டி பூரா கருப்பன் ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிருக்கான். பாத்தீங்களா? ஆமாண்ணே, போங்க. ட்ரிச்சி குணாதுரா, நம்ம காலம் மாதிரி தான். அவனை ஒரு போட்டோ எடு. ஹலோ, ட்ரிச்சி குணாவா? சீக்கிரம் எடு, பாத்திர போறான். கோயில்பட்டி சதீஷ் அண்ணா கிணத்துல உங்கள் மாடு விழுந்துருக்குப்பா. வந்து கூட்டிகிட்டு போயிடு. ஃபயர் சர்வீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். எடுத்துட்டியா? அதை அப்படியே நம்ம ஆளுகளுக்கு அனுப்பிச்சுடு. வாங்கப்பா போகலாம். அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன். டேய், இவன் தானே மாட்டுக்காரன்? ஓ, நம்ம தூக்க போறது இவன் மாட்டதானா? ஆமாண்டா. கருப்பனை பத்தி எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி இவன்கிட்ட கேட்டக்கூடாது. முறையா கேட்டேன், தரமாட்டேன்ட்ட. உன் மாடு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாத்துறேன்டா.